நான்காவது வார்த்தை चौथा वचन அருமையான அண்ணி ஃப்ரீடா வில்சன் அவர்கள் வர்றாங்க. अच्छे सिस्टर फ्रीडा विल्सन आते हैं. ஏலி ஏலி லாமா சபக்தானி एली एली लामा सबक्तानी என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு हे मेरे परमेश्वर क्यों मुझे इनकारा. அல்லேலூயா हालेलुया. எத்தனை வாஞ்சியா இருக்கீங்க? कितने लोग चाहत से எத்தனை हैं? தூங்கிட்டு இருக்கீங்க? कितने लोग सोए हैं? அல்லேலூயா. हालेलुया. என் தேவனே हे मेरे परमेश्वर ஏன் என்னை கைவிட்டு क्यों मेरे हाथ छोड़ा. ஒரு செகண்ட் விட்டேக்கு அவ்வளவு பெரிய துடிப்பு. एक क्षण छोड़ा इसीलिए इतना बड़ा तड़प. हालेलुया. हालेलुया. ஆகவே इसीलिए இந்த வார்த்தை நீங்க அவளோட கேளுங்க. ये वचन चाहत से सुनो. அதுல இருந்து பெரிய வெளிப்பாடுகள் வரும். उससे बहुत बड़ा प्रकटीकरण आएगा. हालेलुया. ஸ்தோத்திரம் எல்லாருக்கும். धन्यवाद पिता. தேவன் இந்த நாளில் கிருபை அளித்திருக்கிறார். நான்காவது வார்த்தை. प्रभु आज के दिन अनुग्रह दिया चौथा वचन के लिए. தேவனிடத்தில் என்னை தாழ்த்துகிறேன். प्रभु के पास मैं नम्र करता हूँ. கிருபை அருளும் ஆண்டவரே. प्रभु अनुग्रह दो. இங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை அருள வேண்டும். हर एक को आपके अनुग्रह दो. ஸ்தோத்திரம். धन्यवाद पिता. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து पुत्र यीशु मसीह சிலுவையில் பேசிய நாலாவது क्रूस पे வார்த்தையானது बोला चौथा वचन மத்தேயு 27:46 मत्ती 27 में நம்மை மீட்கும்படி हमें छुटकारा देने के लिए ரூத்தை மீட்கும்படி அன்று ஒரு போவாசை தெரிந்து கொண்டார் रूत को தேவன். छुटकारा देने के लिए उस दिन एक बोआस को उसने தேவ तैयार किया. ஜனங்களாகிய நம்மை மீட்கும்படி பரம போவாசாக நம்முடைய தேவன் இறங்கி प्रभु के வந்தார். लोग हमें छुटकारा देने के लिए परम पिता यीशु आया था. அந்த தேவன் சிலுவையில பேசிய நான்காவது வார்த்தை மத்தேயு 27:46. मत्ती 27:44 में 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். हालेलुया. 27:46 மத்தேயு 27:46 27:46 அதான் 47 बना 44 46 9ஆம் மணி நேரத்தில் तीसरे पहर के निकट यीशु ने बड़े शब्द से पुकारा और कहा एली एली लामा शबक्तानी. अर्थ है मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பேசிய வார்த்தையானது ஒரு கேள்விக்குறியான வார்த்தையா இருந்தது. प्रभु के जो पुत्र यीशु मसीह ये जो एक बड़ा प्रश्न उतरने वाला शब्द था. ஒரு தத்தளிப்பின் வார்த்தை, ஒரு தவிப்பின் வார்த்தை. एक तड़पने की एक आवाज थी, एक वचन थी. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அந்தகாரம் உண்டாயிட்டு பிதாவின் முகம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மறைக்கப்பட்ட வேளை. क्योंकि उस जगह पर अंधकार हुआ था और पिता परमेश्वर यीशु के बीच में एक बीच में आ गई थी. एक பாவம் அறியாத தேவன் நமக்காக பாபமாக்கப்பட்டார். पाप न जाने परमेश्वर हमारे लिए पापी ठहरा गया. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு. 2 कोरिन्थियों 5:20 में लिखा है. இரண்டாவது ஒன்றா இருந்தவர் நமக்காக தனிமையானார். जो एक साथ था परमेश्वर हमारे कारण उसको अलग किया गया था. பிதாவுடன் ஒன்றாக இருந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக தனிமையானார். पिता के पास जो साथ मेल मिलाप में था पुत्र उसको हमारे कारण अलग किया गया था. ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கு. यशाया 59:2 में लिखा है. அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார். பிதாவின் அருகில் இருந்தவர் செல்ல பிள்ளையாக அவருடைய பக்கத்தில் இருந்தவர் நமக்காக தூரமானார். சங்கீதம் 22:11. भजन संगीत 12 में लिखा है कि जो प्रभु के साथ थे वो हमारे कारण दूर रह गए. நம்மை பிதாவிடம் சேர்க்கும்படி நமக்காக தூரமானார். हमें पिता के साथ मेल मिलाप करने के लिए वो उनको अलग किया गया था. இவ்வளவு காரியத்துக்காக நமக்காக பிதாவினிடம் வலது பக்கத்தில் இருந்தவர் தேவகுமாரன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து பிதாவினால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்தில் वंदार नमक्का प्रभु के दाहिने हाथ में जो बैठे थे पिता के पुत्र हमारे कारण हमें बचाने के लिए इस दुनिया में भेजा गया था पिता के द्वारा. இந்த 9ஆம் மணி நேரம் பிதா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை எப்படி எந்த வேளையில சொல்றனா ஒரு பரியாசம் பண்ணுகிற சூழ்நிலை. एक 9वां जो घंटे का समय में एक जो एकदम बहुत टट्टी उड़ाने वाले के समय जैसा हुआ था. அதே 27ஆம் அதிகாரத்துல ஒரு 6 வகை ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். वही 27 के अध्याय में 6 प्रकार के लोग उसके टट्टी उड़ाते हैं. 29 30 வசனத்துல போர் சேவகர்கள் அவரை இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறார்கள். 29 और 31 में लिखा है
பரியாசம் பண்ண போர் சேவகர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். और जो उसके जो सेना में जो सेवक है वो उसको टटे उड़ाता है. 39வது வசனத்துல அந்த வழியே நடந்த ஜனங்கள் அங்கங்க போகின்ற ஜனங்கள் அவரை பரியாசம் और பண்ணுகிறார்கள். 39 में लिखा है कि यहाँ वहाँ जो जाते हैं लोग उन्होंने भी उसका मजाक उड़ाया था. அதற்கு அப்புறம் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் வேத பாரகர்கள் அவரை பரியாசம் उसके बाद जो பண்ணுகிறார்கள். प्रधान याजक है और फरीसियों ने उसका मजाक उड़ाया था. அதற்கு அப்புறம் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் கூட அவரை பரியாசம் பண்ணுகிறார். उसके बाद क्रूस में मारा गया जो चोर था वो भी उसका मजाक उड़ाया அந்த था. பரியாசம் பண்ணுகிற வேளையில் वो मजाक उड़ाते समय கைவிடப்பட்ட சூழ்நிலை பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட வேளையில் தேவன் கதறுகிறார். सभी जब वो उसको टट्टे उड़ाए गए थे, जब पिता उससे दूर गए थे तो वो पुकारता है पिता को. அந்த 5 நாள் ஓசன்னா தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னை ரட்சிக்க வந்தார், என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவரை ஓசானா பாடிய ஜனங்கள். 5 दिन पहले यही लोग जो होसन्ना प्रभु ही मेरे छुटकारा करेंगे जो लोग कहे थे वो लोग அந்த பரியாசம் பண்ணுகிற வேளையில் தேவன் குமாரனாகிய தேவன் பிதாவை நோக்கி கதறுகிறார். और जब मजाक उड़ाया गया, जब टट्टे उड़ाया गया, जब परमेश्वर तड़प कर प्रभु से अलग किया जाता है और वो पूछता है எவ்வளவு அற்புதம் அடையாளங்களை கண்டது. தொட்டு சுகமாக்கினார், நிழல் பட்டு சுகமாக்கினார், कितना चमत्कार किया है, தூக்கி எடுத்து சுகமாக்கினார், வார்த்தையின் மூலம் சுகமாக்கினார், பிசாசை அதட்டி சுகமாக்கினார். எவ்வளவோ நன்மைகள் பெற்ற ஜனங்கள் कितना चमत्कार किया, उसे छूकर चंगाई दिया है, उसे उठाकर चंगाई दिया, उसे वचन के द्वारा चंगाई किया. कितने चमत्कार किए देखे ये लोग ने அவரை நிந்திக்கிறார்கள். उसको निंदा किए. அந்த வேளையில் தேவன் சொன்ன उस வார்த்தை, समय प्रभु ने कहा ये वचन. அதுக்கு அப்புறம் அந்தகாரம் நிறைந்த சூழ்நிலை என்று उसके बाद காணப்படுகிறோம். अंधकार भरी हुई परिस्थिति हम देखते हैं. 6 மணி முதல் அந்த 45ஆம் அதிகாரத்தில் 6 மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. छाया तो पूरे पृथ्वी में अंधकार छाया गया 6वां घंटे से 9वां घंटे तक. அந்த 6 மணி முதல் 9ஆம் மணி நேரம் என்னன்னா நடுப்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை. उसका समय क्या है? बीच 9 से 12 से 3 तक है उसका समय. இப்போ இருக்கிறது வந்து 12 மணி இருந்து 3 மணி வரை. अभी के समय में हम देखेंगे तो 12 बजे से 3 बजे तक. நடுப்பகல்ல எவ்வளவு வெளிச்சமா இருக்கு நம்மளுக்கு. ஆனா தேவனுக்கோ பிதாவின் முகத்தை மறைக்கப்பட்ட போது அந்த இடத்துல ஒரு என்ன இருள் சூழ்ந்துகிட்டது. அந்த முழுது என்னது மறைக்கப்பட்டு இருளாகி விட்டது. ये दिन के समय कितना उजाला रहता है, लेकिन उस समय में बहुत अंधकार छाया गया था करके लिखा है पृथ्वी में. ஏனா இயேசு கிறிஸ்து பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டார் நமக்காக. क्योंकि यीशु पापी नहीं है, पापी बनाया गया हमारे कारण. இந்த உலகத்தின் மொத்த பாவம் அவருக்கு அவர் மேல் சுமத்தப்பட்ட போது इस दुनिया के पूरे पाप उसके ऊपर जब रखा गया था. உலகம் உண்டாகின நாள் முதல் கொண்டு இப்போ இத்தனை நாட்கள் மரித்த ஜனங்கள், இப்போ நம்ம உயிர் வாழ்கிற ஜனங்கள், இனிமேல் பிறந்து வரப்போகிற ஜனங்கள் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். जब इस दुनिया के उत्पन्न हुए थे तभी के पाप से अब तक जो आने वाले हैं उन लोगों के पाप को सभी चीज उन्होंने उठाया. அந்த மொத்த உலகத்தின் பாவத்தையும் அவர் மேல் சுமத்தப்படும் போது அவர் ஒரு பாவமாக அந்த நிறத்தில் இருக்கும்போது பிதாவாகிய தேவனால் பார்க்க கூட முடியவில்லை. ये पूरा दुनिया का पाप उसके ऊपर जब ठहरा गया तो वो पिता को देख नहीं पाया. அவர் பரிசுத்தவர், பரிசுத்த தேவன். क्योंकि वो पवित्र परमेश्वर है. பாவத்தை பாராத சுத்த கண்டர். पाप को नहीं देखा, वो पवित्र प्रभु है. எள்ளளவும் उसके पास तिल बरोबर भी, எள்ளளவு பாவம் இல்லை என்று तिल के इतना भी पाप नहीं है उसके अंदर. அப்பேற்பட்ட பரிசுத்த தேவன், ऐसे पवित्र परमेश्वर, குமாரனாகிய தேவன் முழு பாவமாக இருக்கும்போது அவரால் அந்த பாவமாக இருக்கப்பட்ட அந்த இயேசுவை பார்க்க முடியாதபடி தன் முகத்தை மறைத்ததின் நிமித்தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். उतना बड़ा परमेश्वर जब पुत्र पाप से उनके ऊपर डाला गया तो वो प्रभु को देख नहीं पाए, तो वो तड़पते हैं, मेरे परमेश्वर मुझे क्यों हाथ छोड़ा करके. ஒரு பரியாசம் பண்ணுகிற சூழ்நிலை, அந்தகார சூழ்நிலை, एक ठट्टे उड़ाने के समय, अंधकार के समय में, அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட और சூழ்நிலை, हाथ छोड़े गए समय में. யோவான் 16:32 ஒரு வசனம் வருது. யோहन्ना 16 में 33 में लिखा है, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திலே போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். यानी இயேசு கிறிஸ்து யார்ட்ட சொல்றாரு? சீஷர்கள்ட்ட சொல்றாங்க அந்த வார்த்தை. यीशु मसीह चेलों को ये कहता है कि तुम, நீங்கெல்லாம் என்ன விட்டுட்டு எப்படி சொல்றாங்க, நான் உங்க கூட இருப்போம்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் என்ன தனியா விட்டு போகும் காலம் வரும். चेले कहते हैं कि हम तुम्हारे साथ प्रभु के साथ रहेंगे, लेकिन प्रभु कहता है आप मुझसे छोड़कर जाने के समय आएगा. நான் தனித்திரேன், लेकिन मैं अकेला नहीं நான் रहूंगा, தனியா இருக்கவே मैं மாட்டேன். अकेला नहीं रहूंगा, பிதா என்னுடனே கூட இருப்பார், पिता मेरे साथ रहेंगे. என்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த விசுவாசம் இருந்த பிதா ஒருபோதும் என்னை கைவிட ऐसा மாட்டார். यीशु मसीह को एक विश्वास था कि पिता हमेशा कभी भी मेरा हाथ नहीं छोड़ेगा அந்த करके. விசுவாசம் இருந்தது. ஆனால்
பாவம் நமக்காக பாவமாக்கப்பட்ட வேளை அந்த பாவ உருவத்தை பிதா பார்க்க கூடாதபடி முகத்தை மறைக்கும் போது இவர் கதறுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. लेकिन हमारे कारण जब पाप बनाया गया, ठहरा गया, तभी वो परमेश्वर को देख नहीं पाया, तो वो तड़पने लगा परमेश्वर. ஏனா தேவன் நீதி வேணும், அதுல அவர் அன்பானவர், ஆனா தேவ நீதி அதில் செயல்பட வேண்டும். प्रभु प्रेमी है, लेकिन प्रभु को धार्मिकता के अनुसार चलना है. ஏனா பாவத்தின் சம்பளம் மரணம். क्योंकि पाप की जो பாவத்துக்காக ஒரு நீதி செயல்படுத்த வேண்டும். पाप की पगार दंड है, तो हमारे लिए नीति दे मिलना है, तो ऐसा गुजरना जरूरत है. ஏனா பிதாவாகிய தேவன் நீதி செய்கிற நியாயாதிபதி. क्योंकि पिता परमेश्वर धर्म करने वाला, अनीति को नहीं देखने वाला परमेश्वर है. பாவம் செய்தபடியால் ஒரு பலி கொடுக்க வேணும், அது என்ன பழுதற்ற பலியா இருக்கணும். हमें पाप किया, हमने इसलिए एक बलि देना है, उस बलि में कोई दाग या फिर कोई दोष नहीं ठहरा होना चाहिए. அந்த இது பாவம் அவர் மேல சுமத்தப்படும் போது அந்த தேவ பிரசன்னம் எடுபட்ட நேரம், वो पाप जब उसके ऊपर डाला गया था, वो प्रभु की प्रशंसा से अलग कर गया था. ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டு தேவனோட பக்கத்துல இருந்து நம்மளால ஜெபிக்க முடியுமா? தேவ यदि பிரசன்னம் कुछ நடக்குமா? गलत काम किए हैं तो प्रभु के सन्निधान में जाकर இருக்குமா? प्रार्थना தேவ करने பிரசன்னம் में இருக்குமா? प्रशंसा रहेगा क्या? थोड़ा मुश्किल होती है प्रभु से बात करना. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? हाँ, எல்லாரும் உற்சாகமா இருங்க. हम सभी लोग ध्यान से அப்படிதானே? அந்த सुनेंगे. பாவம் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்காது. அந்த தேவ பிரசன்னம் எடுபட்டு போனது அந்த நேரத்துல, அதனால தேவன் முகத்தை மறைத்தார். जहाँ पर पाप है वहाँ पर प्रभु का प्रशंसा नहीं रहेगा, इसीलिए प्रभु की प्रशंसा निकाला गया, तो वो तड़पने लगे परमेश्वर. பாவத்தின் பரிகாரியாக நமக்காக சிலுவையில் पाप का जो परिहारी हमारे लिए क्रूस पर चढ़ाया गया. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லை, உலகத்தை அவரால் ரட்சிக்கப்படும்படி தன் குமாரனை அனுப்பினார். दुनिया को ये अग्नि में या फिर उसके दंड में नहीं डालना, इसीलिए प्रभु को उन्होंने भेजा हमारे कारण. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனித குலமாக வந்து தம்மைத்தானே தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம். पुत्र यीशु मसीह हमारे कारण मृत्यु तक क्रूस पर भी अपने आप को नम्र किया. அது பிலிப்பி 2:7-8 சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். फिलिपियों 2:7-8 में लिखा है, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்ட மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் பிதாவுக்கு. वो अपने आप को मृत्यु तक अपने आप को नम्र किया, और वो अपने दास के स्वरूप धारण करके मृत्यु तक अपने कारण नम्र किया था उसने. பாவம் வரும்போது என்ன ஆகுது? அதுல ஒரு பிரிவினை உண்டாகுது. पाप जब आता है वहाँ पर एक दरार आती है. பாவம் இருக்குமானா அந்த பாவத்தை பார்க்க கூடாது, அந்த இடத்துல ஒரு இருள் வந்துருது. यदि पाप है तो वो पाप को नहीं देखने பாவ देता. சுவர் நடுவுல வரும்போது पाप के பிதாவின் முகமும் நமக்கு மறைக்கப்படுது. அப்படி पाप के द्वार जब खड़ा हो जाता तो पिता के चेहरा और हमारे चेहरा में एक दरार आ जाती है. அந்த பிதாவுக்கும் நம்ம பிள்ளைகளாக இருக்க நடுவுல ஒரு பாவம் இருக்கும்போது அந்த பாவை சுவரை தடுக்க தேவகுமாரன் और पिता और हमारे बीच में जब वो पाप की जो दीवार है, वो दीवार को निकालने के लिए परमेश्वर हमारे लिए आए அந்த थे. பாவம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் சுமக்கப்பட்ட போது அந்த பாவம் தகப்பனாகிய பிதா பார்க்க கூடாதபடி மறைக்கப்பட்ட போது பேசிய வார்த்தை. और जब वो पाप प्रभु के ऊपर डाला गया था, तो उस क्षण में वो प्रभु परमेश्वर को देख नहीं पाया, एक दरार आई थी उनके बीच में. ஒன்றாக இருந்த நமக்காக தனிமையானார். ஏசாயா 59:2 இந்த வசனம் வருது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. यशाया 59 में, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. आपके पाप ही आपके और परमेश्वर के बीच में एक दीवार बनकर खड़ी हो जाती है, ताकि वो आपको सुन ना पाए. இந்த வேளையில தான் பிதாவை நோக்கி தேவன் கதறுகிறார். इसी समय प्रभु पिता को देखकर हमारे लिए मारा गया मेमना, ஒரு பழுதட்ட பலி, कोई भी दोष या फिर दाग के बिना हुआ मेमना. உலகத்துல ஒருவனும் பரிசுத்தம் இல்ல இயேசு கிறிஸ்துவை போல். प्रभु के यीशु मसीह के अलावा कोई इस दुनिया में पवित्र नहीं है. அதனால் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவ எல்லா பாவங்களும் நம்மள விடுதலை பண்ணும்படி அவரை பாவமாக்கப்பட்டு சிலுவையில் சுமந்து அதை தாங்கொன்னா வேதனையே எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தால், ஆனா அந்த ஒருவேளை அவர் முகம் மறைக்கப்பட்டபோது தாங்கொன்னா வேதனையில கதறுகிறார். इसलिए हमें छुटकारा, पाप से सबसे छुटकारा देने के लिए प्रभु परमेश्वर इस जगह पर आया, लेकिन एक क्षण वो उस प्रभु परमेश्वर को दूर गए, वो सह नहीं पाया, तो वो ये वचन कहता है. அவருடைய அந்த வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறது அங்க இருக்கிற கூட்டத்தாருக்கு ஒருவருக்குமே புரியவில்லை. சொல்றாங்க, இவன் எலியாவை கூப்பிடுறானா வேற யாரை கூப்பிடுறானான்னு. ஆனா நமக்காக அதுல எழுதப்பட்டிருக்கு, என்னது பிதாவை இவர்களை மன்னியும் என்று நம்மளுக்கு वचन कहता है कि एली एली लामा सबक्तानी करके, तो उन लोग को समझ नहीं आया जो नीचे थे, वो बोले एलिया को शायद बुला रहा है करके, लेकिन परमेश्वर को ये पता है, हमें लिखा गया है कि प्रभु को वो पुकारा. இதுல நம்ம என்ன பண்ணோம்னா, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் வரும், ஆனா நாம யாரை நோக்கி பார்க்கிறோம், அதுதான்
மேனு. दुनिया में क्लेश है, दबाव है, लेकिन उस समय में हम किसको देखते हैं? क्योंकि பிதா நமக்கு குமாரன் சொல்றான், நான் உங்களுக்கு அடிசுவடுகளை விட்டு செல்கிறேன். पुत्र कहता है कि मैं तुम्हारे लिए जैसा चलना है वैसे मैं सिखा कर गया हूँ करके। உபத்திரம் வரும்போது யாரை நோக்கி நீ கூப்பிட जब வேண்டும்? क्लेश आया तो किसको तो तुम पुकारते हो? என் தேவனே என்று தேவனை நோக்கி கதற हे வேண்டும். मेरे परमेश्वर करके परमेश्वर को நம்மள पुकारना है। உபத்திரம் வரும்போது நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம தக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளை ஒருவராலும் ஒண்ணுமே செய்ய இயலாது. हम जब क्लेश में गुजरते हैं, हमारी दीदी, हमारी बहन, हमारी हस्बैंड, हमारे बच्चे कोई भी नहीं आ सकते हैं। நமக்கென்று ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். हमारे लिए एक परम प्रधान परमेश्वर है। அதை நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் குமாரனாகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யார்கிட்ட நம்ம முறையிடணும்? தேவனை நோக்கி கதற வேண்டும். वो हमें यीशु मसीह पुत्र के द्वारा हमें बताया है कि किसके पास हमें जाना है करके। ஒரு இருளான சூழ்நிலை, ஒரு அந்தகார சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரும். ஐயோ அந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கேன்னு அந்த பிரச்சனை நோக்கி பார்க்காதபடி அந்த பிரச்சனையை கொண்டு அடுத்தவங்கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை ரெண்டா மூணாதா மாறும். ये जो समस्या है, जो अंधकार में जब वो समस्या है तो वो किसी लोगों को नहीं बोले, लेकिन परमेश्वर को वो बोले। ஆனால் பிதாவை நோக்கி தனிமையிலே நாம் கண்ணீர் விட்டு அழும்போது நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் அவர் துருத்தில் வைத்திருக்கிறார். लेकिन पिता के और जब हम आंसू बहा कर रखते प्रार्थना करते तो वो उसका कुप्पी में भर कर देखता है उसे। பிரதிபலன் போகாமல் போகிற தேவன் அல்ல, அதை செய்து முடிக்கிற தேவன், அதுக்கு பிரதிபலன் தருகிற தேவன். उसका उत्तर दिए बिना वो कभी नहीं रहेगा, उसका उत्तर देने वाला परमेश्वर है। எவ்வளவு லெசன்ஸ் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு வார்த்தையிலும் அது ஜீவன், அது மகிமை. कितना सीख हमें सिखाता है। हर एक वचन एक महिमा और उनकी प्रशंसा, एक सामर्थ है। நான் மகிமை அடையும் காலம் வந்திருக்குது. मैं महिमा से प्रकट होने का साल आया है, वो समय मेरे लिए मारा जाने वाला समय। கடைசியாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். आखिरी में वो वचन के द्वारा भविष्यवाणी की पूर्ति होना है। சங்கீதம் 22:1 சொல்லப்படுது, भजन संगीत 22:1 में लिखा है, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? हे मेरे परमेश्वर क्यों मुझे हाथ छोड़ा, मेरे हाथ எனக்கு छोड़ा, உதவி செய்யாமலும் मेरी मदद किए बिना, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? मेरे जो पुकारने वाले आवाज को न सुने क्यों मेरे से दूर रहते हो? இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும். ये भविष्यवाणी இதெல்லாம் நிறைவேறணும். पूर्ण होने के लिए, நிறைவேறும்படி पूर्ण होने के लिए சிலுவையிலே क्रूस पे குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, पुत्र यीशु मसीह ने कहा जो वचन, பிதாவின் அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார். पिता के साथ जो था हमारे कारण वो दूरी ठहरा गया। சங்கீதம் அதே சங்கீதம் 22:11 என்னை விட்டு தூரமாகாதே, ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. और वही 22:11 में लिखा है, मुझसे दूर न हो क्योंकि संकट निकट है और कोई सहायक नहीं है। ஒருவருமே இல்லை, சகாயர் ஒருவருமே இல்லை. அப்பா कोई भी என்னை मेरी கைவிட்டு मदद करने விடாதீங்க, वाला नहीं है, प्रभु मेरे हाथ मत छोड़ो, என்னை விட்டு தூர போயிடாதீங்க, और मेरे से दूर मत பிதாவே. जाओ पिता। எந்த பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒரு அடிசுவடுகளை ऐसे पुत्र यीशु मसीह ने हमारे लिए एक चाल चलन रख के गया। இந்த உலகத்துல நீங்க இருக்கிறீங்க எப்படி இருக்கணும்? इस दुनिया में हम है कैसे रहना யாரை चाहिए, நோக்கி பார்க்கணும், किसे देखना है, எவரிடத்தில் கதறணும், और किसके पास पुकारना எவரிடத்தில் है, உன் கண்ணீரை ஊற்றணும், किसके पास अपने आंसू को निचोड़ना है। மற்றவங்கள்ட்ட நம்ம கண்ணீர் சிந்திட்டு நின்ன முன்னாடி முன்னாடி ஐயோ மக பின்னாடி சிரிப்பாங்க. அப்படிதானே? यदि लोगों के पास हम आंसू बहाएंगे, सामने से बोलेंगे, அது யாரா இருந்தாலும் அதான். நம்ம அழும்போது அழுவார்கள், பின்னாடி சென்று यदि हम मनुष्य के पास आंसू बहाएंगे तो वो मजाक, यही मनुष्य है। ஆனா தேவன், लेकिन परमेश्वर பரம தகப்பன், परम प्रधान परमेश्वर விடுதலை கொடுப்பார். सच्चाई से वो छुटकारा देगा। மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து, हमारा पहला पुत्र है यीशु लेविல मसीह। சொல்லப்படும் உன்னுடைய மூத்த குமாரன் உன்னை விடுவிப்பான். शास्त्र में लिखा है कि पहला जो पुत्र तुम्हें छुटकारा देगा। மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து, हमारा पहला पुत्र நம்மை यीशु மீட்கும்படி मसीह, அவர் அடிக்கப்பட்டார். हमें छुटकारा देने के लिए वो मारा गया। अंधकार சூழ்நிலையிலும் अंधकार परिस्थिति में भी பிதாவை परमेश्वर நோக்கி கதறினார். पिता के और वो ஏலி पुकारा, ஏலி லமா சபக்தானி, एली एली लामा என் सबक्तानी, தேவனே என் தேவனே ஏன் என்னை हे मेरे கைவிட்டீர்? परमेश्वर क्यों मेरे हाथ छोड़ा। நன்றி ராஜா, நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி धन्यवाद ஆண்டவரே. आपके अनुग्रह के लिए धन्यवाद। நீர் உம்முடைய வார்த்தை சொல்ல என்னை இந்த இடத்தில் நிலை நிறுத்திய கிருபைக்காக உமக்கு आपके நன்றி वचन बोलने ஆண்டவரே. के लिए इस जगह पर हमें लाए, इसके लिए धन्यवाद परमेश्वर। என்னாலும் உம்மையே நான் சுமந்து செல்ல வேண்டும் हमेशा ஆண்டவரே. आपको ही उठाकर जाना है அந்த परमेश्वर। அனுகிரகத்தையும் கிருபையும் वो வாழ்நாள் अनुग्रह முழுவதும் और दया पूरी जिंदगी எனக்கும் मुझे சபை பிள்ளைகளுக்கும் கொடுத்த और सभा கிருபைக்காக के बच्चों के लिए दिए, इसके लिए धन्यवाद परमेश्वर। ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. उद्धार करता और बचाने का यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, हालेलुया।